Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விளாத்திக்குளத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தையொட்டி நந்தி பெருமானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் வெளியே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் வெளியே முருகேசன் என்பவர் தனது மின்சார இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் மின்சார இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளார். மேலும் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்துள்ளதால் தமிழகத்தில் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 100 நாட்களாக இரு பாடப்பிரிவுகளுக்கு ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொள்வது மற்றும் தேர்வுகளுக்கு தயாராவதில் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர். 100 நாட்களை கடந்தும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் தெரியாதா அல்லது தெரிந்தும் மாணவர்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுகின்றனரா என பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டதாக வெளியான தகவல் மக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் குணா தவசி, சதீஷ் கருப்பசாமி, கார்த்திக் காளீஸ்வரன் ஆகியோர் துடியலூர் அருகே பதுங்கி இருந்ததாகவும் போலீசாரை கண்டதும் அவர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக பெண்கள் பாதுகாப்புக்காக உறுதியான நடவடிக்கை எடுக்க லாயக்கற்ற நாடகமாடல் திமுக அரசு குற்றவாளிகளை சுட்டு பிடித்ததாக நாடகமாடி விளம்பரம் தேடிக்கொள்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பிடிப்பட்ட 3 மீதும் ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ள நிலையில் குற்றவாளிகளை சுதந்திரமாக உலாவ விட்டுவிட்டு பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ள பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டுமென பெண்கள் ஆவேச குரல் எழுப்பியுள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் பெண்களுக்கென பிரத்யேக ஆட்டோ நிறுத்தும் இடம் ஏற்படுத்தி தர வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். பெண்களுக்கென தனியாக ஒரு ஆட்டோ நிறுத்தும் இடம் ஏற்பாடு செய்து தந்தால் அதிகமான பயணிகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள 4 நுழைவாயிலில் ஒரு இடத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.